Agni Defense Academy. So இன்னைக்கு வீடியோல SSC Constable GD ஓட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளவு வந்திருக்கு, சோ இந்த இயர் நீங்க எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கணும் பாஸ் பண்றதுக்கு ஃபைனல்ல அப்படின்றத A to Z கிளியரா பார்க்க போறோம். சோ வீடியோ முக்கியமான வீடியோ. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல SSC Constable GD தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்மளோட பயிற்சி மையத்துல SSC Constable GD ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கிளாसेस நடைபெற்றுட்டு இருக்கு. இன்னும் நீங்க உங்களோட பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமி தேனியில வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றி பெறலாம். யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் உங்களோட லட்சிய கனவு அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில நடைபெறக்கூடிய SSC Constable GD ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் கிளாसेस மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனோட டாப் டு பாட்டம் பத்தி சொல்லிடுறேன். ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்டென்ட் பண்ணாதவங்க புதுசா ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றவங்க நிறைய பேர் இந்த முறை இருக்கீங்க. சோ இவங்க இதை ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மத்திய பணியாளர் தேர்வு குழுமம், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், SSC அப்படின்னுவாங்க. சோ இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வழியாகத்தான் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்கள்லயும் ஆட்களை தேர்வு பண்றாங்க. குறிப்பா துணை ராணுவத்துக்கும் ஆட்களை தேர்வு பண்றாங்க. சோ இந்த SSC போர்டு வழியா 10th குவாலிபிகேஷனுக்கு, அதாவது SSLC ஸ்டாண்டர்ட்ஸ்ல என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நடைபெறும் அப்படின்னா பேஸ் 8, பேஸ் 9, பேஸ் 10, அடுத்ததா கான்ஸ்டபிள் GD, டெல்லி போலீஸ், MTS உள்ளிட்ட எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா 10th கிரேட்ல நடக்கும். இதுல நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஷியோரா இந்த கான்ஸ்டபிள் GD சூட் பண்ணலாம். ஏன்னா இதுல மட்டும்தான் CRPF, BSF, ITBP, CISF, SSB, NIA, அஸ்ஸாம் ரைபிள் உள்ளிட்ட அனைத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கும் கான்ஸ்டபிள் GD ரெக்ரூட்மெண்ட் வழியா ஆட்களை தேர்வு பண்றாங்க. நீங்க டெல்லி போலீஸ் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்கு தனியா கான்ஸ்டபிளுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் நோட்டிபிகேஷன் போடுவாங்க. சோ நீங்க ட்ரை பண்ணி அட்டென்ட் பண்ணலாம். இதை தவிர்த்து இந்த பேஸ் 10, பேஸ் 9 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேவில, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்ல, அதர் போர்சஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சிவிலியன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க அட்டென்ட் பண்ணி தாராளமா போலாம். இந்த கான்ஸ்டபிள் GD ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மேல பார்த்த 3 எக்ஸாமினேஷனும் வெரி சிம்பிள். நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 எக்ஸாமும் ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க. சோ GDல நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு CPO, அதாவது SIக்கு ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. அது நீங்க டைரக்டா அட்டென்ட் பண்ணலாம். சோ எவ்வளவுதான் இதுல கான்ஸ்டபிள் GD ரெக்ரூட்மெண்ட் இப்ப போட்டிருக்காங்க 39,400 வேக்கண்ட்டுக்கு மேல. சோ அதை பத்தின அந்த ஸ்கீமை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா மொத்தமா 4 பார்ட். பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் D. இந்த 4 பார்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னா பார்ட் Aல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஷார்ட்டா ரீசனிங் கொஸ்டின்ஸ் வரும். ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்ற அடிப்படையில மொத்தமா 40 மார்க் வரும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ், 10th கிரேட் மேக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் என்ற அடிப்படையில டோட்டலா 40 மார்க். அடுத்ததா பார்ட் C. பார்ட் Cல GK, ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கேட்பாங்க. சோ இந்த GKல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் என்ற அடிப்படையில டோட்டலா 40 மார்க் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததா ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. நீங்க ஹிந்தி தெரிஞ்சா ஹிந்தி அட்டென்ட் பண்ணலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் அட்டென்ட் பண்ணலாம். சோ மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் அட்டென்ட் பண்ணுவீங்க தமிழ்நாட்டுல. சோ ஜெனரல் இங்கிலீஷ்க்கு 20 கொஸ்டின்ஸ் வரும். 20 கொஸ்டினுக்கும் 20 மார்க், 40 மார்க் அப்படின்ற அடிப்படையில டோட்டலா இந்த எக்ஸாம் 60 மினிட்ஸ், அதாவது 1 hours நடக்கும். இந்த 1 hourக்குள்ள நீங்க இந்த ஒட்டுமொத்த போர்ஷனையுமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சோ நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றது, எப்படி எல்லாம் நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்லயும் டெஸ்ட்லயும் ஒரு தடவை உங்களுக்கு ப்ரிப்பரேஷன், எனர்ஜி, மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படின்றப்ப ஈஸியா டைரக்ட் கிளாஸ்ல வர்றவங்களுக்கு பிக் ஆயிரும். சோ ஆன்லைன்ல நான் எவ்வளவு டீட்டெயிலா சொல்ல முடியுமோ அவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது அப்ஜெக்டிவ் டைப்ஸ். சோ மொத்தமா 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு வினாக்களை கொடுத்திருப்பாங்க, பதில்களை. அதுல ஏதாவது ஒரு பதிலை சூஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க. சோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் அக்செப்டட் அப்படின்றதால இந்த தேர்வை நீங்க தமிழ்லயே எழுதிக்கலாம். தமிழ்லயே நீங்க இந்த எக்ஸாமினேஷனை ரைட் பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்ததா
உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டா டிக் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க் கொடுக்குறாங்க. அதே நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா அடிச்சீங்க அப்படின்னா 0.25 உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா நெகட்டிவ் பண்றாங்க. அப்படின்றப்ப 4 கொஸ்டின் நீங்க தப்பா அடிச்சீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் ஆகுது. சோ இந்த நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது தெரியாத கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் சிபிடில நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க நியர்பை இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம மதுரை அப்படின்னா பிடிஆர் காலேஜ்ல உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவுதான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் மார்க்ஸ் இந்த ஸ்கீம்ல, இந்த ஜிடில ஸ்பெஷல் மார்க்ஸ் யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா முக்கியமா என்சிசி சர்டிபிகேட் ஹோல்டர்ஸ்க்கு தான். சோ இதுல நீங்க ஏ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% ஆஃப் மார்க் 3.2 மார்க்ஸ் கிடைக்குது. பி சர்டிபிகேட்டுக்கு 4.8 மார்க் கிடைக்குது. சி சர்டிபிகேட்டுக்கு 8 மார்க் டோட்டலா கிடைக்குது. இந்த மார்க் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு ஆட் ஆகாது. எக்ஸாம் முடிச்ச உடனே ஒரு ராஸ்கோர் நார்மலைசேஷன் மார்க்ஸ் வெளியாகும். இதுல ஆட் பண்ண மாட்டாங்க, ஃபைனல்ல தான் ஆட் பண்ணுவாங்க. சோ நீங்களும் எக்ஸாமுக்கு மஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியம். சோ நீங்களும் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கட் ஆஃப். ப்ரீவியஸ் இயரை பொறுத்த வரைக்கும் 2023 நடந்த எக்ஸாம்ல தமிழ்நாடுல மென்னுக்கு கட் ஆஃப் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு 72.56 மார்க், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 73.24 மார்க், எஸ்சி கேண்டிடேட்க்கு 65.95 மார்க் வந்திருக்கு. எஸ்டி கேண்டிடேட்க்கு 65.32 மார்க். அதாவது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் எக்ஸாம் நடந்ததால மார்க் இவ்வளவு ஹைக் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், டோட்டலா 80 கொஸ்டின்ஸ், 80 கொஸ்டின்ஸ்க்கு 160 மார்க். 160ல பாதி கூட இல்ல இந்த மார்க். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாதி கூட இல்ல. சோ ஈஸியா நீங்க கிராஸ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இப்ப ஜிகேல 20 கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜிகே தான் இருக்கிறதுல டஃபா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா மேக்ஸ் ரீசனிங் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஜிகே நிறைய படிப்போம், அளவாதான் கொஸ்டின்ஸ் வரும். ஜிகேல இருந்து ஆவரேஜா நீங்க ஒரு 12 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல இருந்தும் நீங்க ஈஸியா மார்க் எடுக்கலாம். சோ உங்களுக்கு நான் டீச் பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்க அந்த போர்ஷனை ஈஸியா கவர் பண்ணிடுவீங்க. புரிஞ்சுதான் படிக்க போறீங்க. இது வந்து நாலேஜ் கிடையாது, ஜஸ்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். சோ ஈஸியா இந்த லாங்குவேஜ்லயும் மார்க் எடுத்துடலாம். அது நான் ரொம்ப ரொம்ப குறைவா சொல்றேன். ஒரு 12 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலாஸ் தான், ஷார்ட்கட்ஸ் தான், இதை பேஸ் பண்ணி போட்டாலே போதும். ஆவரேஜா உங்களுக்கு 18 மார்க் இதுலயும் எடுத்துடலாம், 18 மார்க் இதுலயும் எடுத்துடலாம். இப்போ உங்களோட ஸ்கோரை எவாலுவேட் பண்ணி பாருங்க. டோட்டலா பார்த்தா அப்படின்னா 60 மார்க், டோட்டலா 60 மார்க் வந்து பார்த்தோம்னா ஈஸியா வந்துருது. சோ 16 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா 60 கொஸ்டின்ஸ் ஈஸியா உங்களால அடிக்க முடியுது. 60 கொஸ்டின்ஸ் அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க் எவ்வளவு வருது? டோட்டலா 120 மார்க். 60 கொஸ்டின் கரெக்டா அடிச்சீங்கன்னா 120 மார்க். 120 மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த 70 மார்க் அப்படின்றது ஈஸியா கஷ்டமா அப்படின்றத நீங்க இப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க. சோ 120 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன போஸ்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்கீங்களோ, என்சிபி எஸ்எஸ்எஃப் தவிர என்ன போஸ்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்கீங்களோ அதுல உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் அலோகேட் ஆகும். இதனால 100% சொல்ல முடியும். சோ இது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ஆவரேஜா ஹைக்கா பார்த்தா அப்படின்னா 72.5 வந்திருக்கு, 72.5. சோ இந்த முறை உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 100% சொல்றேன் 80+ தான் வரப்போகுது. 80+ அப்படின்றப்ப உங்களோட ஸ்கோர் நீங்க அதிகபட்சம் பார்த்தா அப்படின்னா 120க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். போஸ்டிங் நீங்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 120 எடுக்கணும்னா கடுமையா உழைக்கணும், படிக்கணும். சோ படிக்க தயாரா இருக்கீங்கன்னா தாராளமா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க, ஒரே முயற்சியில வெற்றி பெறலாம். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உமன்ஸ்க்கான கட் ஆஃப். உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு 73.77, ஓபிசிக்கு 73.14, எஸ்சிக்கு 60.667. எவ்வளவுதான் வந்து பார்த்தோம்னா இந்த உமன்ஸ்க்கான கட் ஆஃப். இதுல எஸ்டில வேகன்ஸே ஃபுல் ஆகல. இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வேகன்சி அலோகேட் ஆகும், ஆனா யாருமே பார்த்தோம்னா அதிக அளவுல பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல.
அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஹைட் இல்லைன்னா வேற ஏதாவது ரன்னிங் இந்த மாதிரியான டெஸ்ட்ல வந்து அவுட் ஆகி வந்துறதால ஃபைனல் அவங்களுக்கான வேகன்சி பேக்லாக் ஆகி அதர் ஸ்டேட்டுக்கு தான் போகுது. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா விடாதீங்க. உமன் கேண்டிடேட்ஸும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கான என்ட்ரி மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா ஜிகே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். நான் தான் இந்த இன்ஸ்டிடியூட்ல அக்னி டிஃபென்ஸ் அகாடமில உங்களுக்கான ஜிகே ஆசிரியர். ஸோ ஜிகேல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் நாலேஜ். ஜிகே பொறுத்த வரைக்கும் 3 பிரிக்கலாம். அதாவது ஜிகே அப்படின்றது இந்த 20 கொஸ்டின்ஸ் 3 பார்ட்ஸ் டிவைட் ஆகுது. ஸோ 1 பார்ட் இஸ் ஜிகே, செகண்ட் பார்ட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் CA, தேர்ட் பார்ட் இஸ் ஜெனரல் சயின்ஸ். ஸோ இந்த 3 பார்ட்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஜிகே. ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 3 சேர்ந்து தான் ஜிகே வரும். ஸோ ஜிகேல இந்த டாபிக்ஸ் தான், இதை தவிர வேற டாபிக்கே கிடையாது. ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, அதை மட்டும் பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இந்தியன் ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அடுத்து மிடிவல் இந்தியா, அடுத்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்துட போறீங்க. அவ்வளவுதான். அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து கான்ஸ்டிடியூஷன் படிக்க போறீங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் படிக்க போறீங்க. ஸோ பாலிடிக்ஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் படிங்க. எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி படிங்க. ஜியோகிராஃபியும் முடிச்சாச்சு அப்படின்னா சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் கல்ச்சர், அடுத்தது பார்த்தோம்னா இந்தியா, நெய்பரன் கண்ட்ரிஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஜிகே, இதெல்லாம் படிச்சு முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிறது ஜிகேல ஜெனரல் சயின்ஸ் மட்டும்தான். ஸோ ஜெனரல் சயின்ஸ் அண்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை கிளியரா பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ல ஷியோரா 15+ எடுக்கலாம். 15+ எடுக்கிறவங்க இந்த எக்ஸாமினேஷன்ல ஜிகேல 15க்கு மேல வாங்குறவங்க இந்த SSC GDல அவுட் ஆக சான்ஸே கிடையாது. யாரெல்லாம் உங்களோட டார்கெட் 20க்கு 50+ எடுத்துறீங்களோ ஷியோரா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மா இருக்கு. ஸோ நீங்க SSC GDல இந்த முறை ஒரு போஸ்டிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. 100% வெற்றியோட போங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.